வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்தியாவுடைய 2026 பட்ஜெட். வெறும் நம்பர்ஸ், கணக்கு வழக்குன்னு நினைக்காதீங்க. இது நம்ம பணம், நம்ம நாட்டோடைய எதிர்காலம். இந்த பட்ஜெட் உங்க வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். பட்ஜெட்னாலே ஒரே கொழுப்புமா இருக்கா? கவலையே வேண்டாம், ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்ல வரவு செலவு கணக்கு பார்க்கறோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். அரசாங்கத்துக்கு காசு எங்கிருந்து வருது, அந்த காசு எங்கெல்லாம் செலவு பண்ண போறாங்கன்னு சொல்ற ஒரு பிளான் தான் இந்த பட்ஜெட். அவ்வளவுதான். இந்த முழு விஷயத்தையும் நாம புரிஞ்சுக்க போறதுக்கு இதுதான் நம்ம சாவி. இந்த ₹1 காயின் வழியா பணம் எங்க இருந்து வருது, எங்க போகுதுன்னு நாம ட்ராக் பண்ண போறோம். ரெடியா? வாங்க இந்த பணத்தோட பயணத்தை நாமளும் பின்தொடரலாம். முதல்ல நாம பார்க்க போறது இந்தியாவுடைய ஃபினான்ஷியல் ப்ளூ பிரிண்ட். அதாவது இந்த பட்ஜெட் எவ்வளோ பெரியது, அதோட நோக்கம் என்னன்னு ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். இது வெறும் நம்பர்ஸ் லிஸ்ட் கிடையாது, அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்தியாக்கான ஒரு ரோட் மேப் இது. கேட்கவே தலை சுத்துதுல. 53.5 லட்சம் கோடி ரூபாய். இந்த நம்பரை நம்மால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆனா இதுதான் நம்ம நாட்டோடைய அடுத்த ஒரு வருஷத்துக்கான மொத்த செலவு. இந்த பிரம்மாண்டமான தொகையிலிருந்து தான் நாம பார்க்குற சாலைகள்ல இருந்து நாம அனுப்புற ராக்கெட் வரைக்கும் எல்லாமே நடக்க போகுது. அப்போ இந்த யூனியன் பட்ஜெட்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது நம்ம நாட்டுடைய வருடாந்திர ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அதாவது வருமானம் எங்கிருந்து வருது, செலவு எங்க போகுதுன்னு காட்டுற ஒரு கணக்கு புத்தகம் மாதிரிதான். சரி, இப்ப நம்ம பயணத்தோட முதல் பாகத்துக்குள்ள போலாம். அதாவது அரசாங்கத்தோட பர்ஸ்க்கு காசு எங்கிருந்து தான் வருது, வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, அரசாங்கத்துக்கு வர்ற ஒவ்வொரு ₹1 நாம பைசா கணக்குல பிரிச்சு பார்க்கலாம். எந்த வழியில இருந்து எவ்வளவு பைசா வருதுன்னு இதுல தெளிவா கொடுத்திருக்காங்க. இதுதான் நம்ம கவர்மெண்டோட வருமான கணக்கு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா அரசாங்கத்தோட வருமானத்துல பெரிய பங்கு இந்த 4 இடத்துல இருந்து தான் வருது. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், கடன்கள் தான் பெரிய வருமான ஆதாரம். அதாவது அரசாங்கம் வாங்குற கடன் தான் செலவுகளுக்கு பெரிய அளவுல உதவுது. அதுக்கு அடுத்தபடியா இன்கம் டாக்ஸ், கார்ப்பரேஷன் டாக்ஸ், அப்புறம் ஜிஎஸ்டி. ஓகே, இப்ப காசு எங்க இருந்து வருதுன்னு பார்த்துட்டோம். இப்ப அந்த காசு எங்க போகுதுன்னு பார்க்க வேண்டாமா? வாங்க காயினோட அடுத்த பக்கத்தை பார்க்கலாம். வருமானம் மாதிரியே செலவையும் ₹1க்கு எவ்வளோன்னு பிரிச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதும் மாநிலங்களுக்கு வரிய பிரிச்சு கொடுக்கறதும் தான் பெரிய செலவா இருக்கு. நம்ம நாட்டுக்கு எது முக்கியமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த செலவுகள் எல்லாம் செய்யப்படுது. இந்த மொத்த செலவையும் நாம 3 முக்கியமான பிரிவுகளா பார்க்கலாம். 1, நம்ம நாட்டை கட்டமைக்கிறது. 2, மக்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறது. 3, நம்ம பாதுகாப்பை உறுதி செய்யறது. வாங்க இது ஒவ்வொன்னையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். அடுத்ததா நாம பார்க்க போறது ஒரு மாடர்ன் இந்தியாவை கட்டமைக்கிறது. இதுல தான் நம்ம நாட்டோடைய எதிர்காலத்துக்கான அஸ்திவாரமே இருக்கு. ரோடு, பாலம், தொழிற்சாலைன்னு நம்ம வளர்ச்சிக்கான முதலீடுகள் பத்தி இப்ப பார்ப்போம். முதல்ல பாதுகாப்புத்துறை. இதுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளோ தெரியுமா? 7.84 லட்சம் கோடி ரூபாய். போன வருஷத்தை விட இது 15.3% அதிகம். எதுக்குன்னா நம்ம நாட்டு பாதுகாப்பை பலப்படுத்தவும் நம்ம ராணுவத்தை அப்டேட் பண்ணவும் தான் இந்த ஒதுக்கீடு. அடுத்து நம்ம இந்தியன் ரயில்வேஸ். இதுக்கு 2.93 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இது ஒரு ரெக்கார்ட் முதலீடு. இதனால நமக்கு புது ட்ரெயின், வேகமான பயணம், இன்னும் நல்ல வசதிகள்லாம் கிடைக்க போகுது. நம்ம விண்வெளித்துறைக்கும் குறைச்சலா ஒதுக்கல. 13,705 கோடி ரூபாய். இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இந்தியா எவ்வளோ பெரிய இலக்குகளை வச்சிருக்குன்னு காட்டுது. சரி, இந்த லட்சம் கோடி, 1000 கோடின்னு சொல்றமே, இதெல்லாம் நடைமுறைக்கு வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க. 7 புது ஹை ஸ்பீட் ரயில் வழித்தடங்கள் வருது அப்படின்னா நம்ம பயண நேரம் எவ்வளவு குறையும்? அது மட்டும் இல்ல, டெக்னாலஜில இந்தியாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2.0 ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நம்ம நாட்டுடைய தோற்றத்தையே மாத்த போகுது. எதிர்காலத்தை உருவாக்குறது மட்டும் முக்கியம் இல்ல, நம்ம கடந்த காலத்தையும் பாதுகாக்கணும் இல்லையா? அதனாலதான் நம்ம ஆதிச்சநல்லூர் மாதிரி 15 தொல்பொருள் இடங்களை கலாச்சார மையங்களா மாத்துறதுக்கு ஒரு ஸ்பெஷல் திட்டமும் இந்த பட்ஜெட்ல இருக்கு. சரி, இப்ப நம்ம பட்ஜெட்டோட இதய பகுதிக்கே வந்தாச்சு. அதுதான் மக்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறது. இது வெறும் பணம், பொருளாதாரம் பத்தி மட்டும் இல்ல. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது, அவங்க திறமைகளை வளர்க்கறது, நம்ம கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுன்னு எல்லாமே இதுக்குள்ள அடங்கும். உதாரணமா நம்ம பாரம்பரிய கைவினைஞர்கள், நெசவாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த பட்ஜெட் எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு பாருங்க. அவங்களுடைய திறமைகளை உலக சந்தைக்கு கொண்டு போக இந்த திட்டம் பெரிய உதவியா இருக்கும். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்காக திவ்யாங்ஜன் கௌஷல் யோஜனா, திவ்யாங் சஹாரா யோஜனான்னு புது திட்டங்கள் கொண்டு வராங்க. இது மூலமா அவங்களுக்கு திறன் பயிற்சியும் தேவையான உதவி உபகரணங்களும் கிடைக்கும். எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிங்கிறது இதுதான்.
அடுத்து சுகாதாரம், கல்வி, விவசாயம் இந்த மூணுக்கும் இந்த பட்ஜெட்ல பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஹெல்த் துறைக்கு மட்டும் 1.06 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஒரு புது மனநல இன்ஸ்டிடியூட் கூட வரப்போகுது. கல்வியில 5 புது யுனிவர்சிட்டி டவுன்ஷிப்ஸ் உருவாக்க போறாங்க. விவசாயிகளுக்கு உதவ பாரத் விஸ்தார்ங்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கருவியையும் அறிமுகப்படுத்துறாங்க. இதெல்லாமே நம்ம சமூக கட்டமைப்பை பலப்படுத்துற முக்கியமான முதலீடுகள். சரி, இந்த பட்ஜெட் நம்ம அன்றாட வாழ்க்கைய, நம்ம பர்ஸை எப்படி பாதிக்குது? ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான். சுங்க வரியில செய்யப்படுற மாற்றங்களால நாம வாங்குற சில பொருட்களோட விலையில நேரடி தாக்கம் இருக்கும். இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். வாங்க, இந்த 2026 பட்ஜெட்டோட அடிப்படையான கொள்கைகள் என்ன, இதோட இலக்குகள் என்னன்னு ஒரு சுருக்கமா பார்த்துடலாம். இந்த பட்ஜெட்டுக்கு பின்னாடி 3 முக்கியமான கடமைகள் இருக்குன்னு சொல்றாங்க. 1, பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்துறது. 2, மக்களோட ஆசைகளை நிறைவேற்றுறது. 3, எல்லாருக்கும் சமமான வாய்ப்புகளை உருவாக்குறது. நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா திட்டங்களும் இந்த 3 நோக்கங்களை சுத்தி தான் அமைஞ்சிருக்கு. மொத்தத்துல இந்த பட்ஜெட் எதிர்கால இந்தியாவுக்கான ஒரு ரோட் மேப்பை நம்ம முன்னாடி வச்சிருக்கு. இந்த ரோட் மேப்ல இந்தியா எந்த இடத்துக்கு போய் சேர்றத பார்க்க நீங்க ரொம்ப ஆவலா இருக்கீங்க? ஒருவேளை ஹைஸ்பீட் ரயிலா இல்ல கிராமப்புற வளர்ச்சியா? உங்க கனவுகளுக்கும் இந்த பட்ஜெட் திட்டங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.